இவருக்கு நடந்த இந்த கொடூரமான விஷயம்லாம் இதுக்கப்புறம் உலகத்துல வேற யாருக்குமே நடக்காது. அவங்களே விருப்பப்பட்டா கூட இதுக்கப்புறம் செய்யவே முடியாது. செர்கி கிரிக்கலேவ் அப்படின்றது யுஎஸ்எஸ்ஆருடைய ஆஸ்ட்ரோநாட் என்ன பண்ணியிருக்காங்க, மார்ச் மாசம் 1991ல ஒரு ஸ்பேஸ் மிஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. பூமியை விட்டு வெளிய ஸ்பேஸ்க்கு போயிட்டு அங்க ஒரு ஸ்பேஸ் ஷட்டில்ல தங்குவாங்க. ஒரு 5 மாசம் தங்குறதுக்கான ப்ராஜெக்ட்டுக்கா அவர் அனுப்புறாங்க. அவர் போம்போது யுஎஸ்எஸ்ஆர் கண்ட்ரியோடைய ஒரு ஆஸ்ட்ரோநாட்டா போறாரு. அவர் ஸ்பேஸ்க்கு போம்போது யுஎஸ்எஸ்ஆர் கண்ட்ரியோட ஒரு ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோநாட்டா போறாரு. அவர் போறப்ப அவர் வாங்கின சம்பளம் எல்லாருமே சோவியத் ரூபல்ஸ் அந்த மாதிரி கரன்சில வாங்கியிருக்காங்க. சோவியத் நாட்டோட தான் அவர் தொடர்புல இருக்காங்க. அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1-2 மாசத்துல யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்ற அந்த கண்ட்ரியே 15 துண்டுகளா பிரிஞ்சு போச்சு. நீங்க ஒரு ஆஸ்ட்ரோநாட்டா இருக்கீங்க. ஸ்பேஸ்க்கு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும்? நீங்க வாங்கின சம்பளத்தை இதுக்கப்புறம் பயனே படுத்த முடியாது. உங்களோட நாடே இப்ப இல்ல. நீங்க யார்கிட்ட போய் நான் பூமிக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை அவருக்கு வருது. அக்டோபர் மாசம் இந்த மாதிரி பிரச்சனைகள் பீக்கா போகும்போது, "நீ எப்பமா நான் பூமிக்கு வரது?" அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. "இருங்கப்பா, இங்க நாடே உடைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் காசே ஒருத்தர் இல்ல. அங்கேயே இருப்பா கொஞ்ச நாளைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவர கொஞ்சம் கொஞ்சமா தங்க வைக்கிறாங்க. ஒரு வழியா மார்ச் மாசம் 1992ல 311 நாள் ஸ்பேஸ்ல இருந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா போ வேண்டியது 5 மாசம் தான். ஒரு 11 மாசத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்பேஸ்ல இருந்துட்டு அவருக்கு பூமிக்கு திரும்பி வராரு. அவர் போறப்ப யுஎஸ்எஸ்ஆருடைய ஆஸ்ட்ரோநாட்டா போனவரு, திரும்பி வரப்ப ரஷ்யாவுடைய ஆஸ்ட்ரோநாட்டா திரும்பி வந்திருக்காரு. இதுக்கப்புறம் இந்த மாரி யாருக்காவது நடக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது உங்க பார்வைக்கே விட்டுர்றேன்.